கடலூரில் பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீபாவளி கொண்டாட்டம் பெரும் சோகத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட போதும் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே ஏராளமானோர் வான வேடிக்கை நிகழ்த்தினர். இதில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே செம்மேடு கிராமத்தில் இளைஞர்கள் பலரும் தங்களது வீட்டின் முன்பு பட்டாசுகள் வெடித்து பண்டிகையை கொண்டாடினர். அப்போது எதிரெதிர் வீடுகளில் வசித்து வரும் இரு குடும்பத்தினர் இடையே பட்டாசு வெடிப்பதில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. சிறு வாக்குவாதம் மெல்ல மெல்ல பற்றி எறிந்ததும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாகியுள்ளது. அதில் இரு குடும்பங்களைச் சேர்ந்த வேலு மற்றும் பார்த்திபன் ஆகியோர் கட்டி புரண்டு சண்டையிட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வேலு இரும்பு ராடை எடுத்து பார்த்திபனின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பார்த்திபன் மயங்கி விழுந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி பார்த்திபன் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து காடாம்பள்ளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய வேலு உட்பட 3 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறில்தான் பார்த்திபன் அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணங்களில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டாசு வெடிப்பது தொடர்பான தகராறில் இரும்பு ராடால் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதால் செம்மேடு கிராமத்தில் தீபாவளி கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்துள்ளது.